வணக்கம் மக்களே, நான் உங்கள் செந்தில்நாதன். வெல்கம் டு விஎல்எஸ் ஸ்மார்ட் சமையல். என்னடா இது, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை காட்டுறான். தீவுத்திடல்ல ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, நான் தீவுத்திடலுக்கு தான் ஃபஸ்ட்டு போகலான்னு பார்த்ததுக்கு சென்ட்ரல் வழியாக தான் போனேன். சென்ட்ரலில் இறங்கி ஒரு தாத்தா பெரியவர்கிட்ட கேட்டேன், ஐயா தீவுத்திடலுக்கு எப்படி போகிறது? இப்படியே போனால் நடந்தே போயிடலாம் தம்பி, இதுக்கு எதுக்கு பஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த இயற்கை சூழ்நிலையில் அப்படியே ரம்மியமாக இருந்தது. அதுவும் சூரியன் மறைகிற வேளையில் நான் ஜாலியாக தீவுத்திடலுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தேன். இந்த பக்கத்தில் தெரியுது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஒரு ஒரு வெள்ளைக்காரர் கூட குதிரை மேலே அழகாக இருந்தது இந்த ஸ்டாச்சு. அப்படியே வந்தீங்கன்னா தீவுத்திடலுக்கு பக்கத்தில் வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்தேன். ஒரு 5:30க்கெலாம் நான் சென்ட்ரல் வந்திருப்பேன். அங்கேருந்து நான் அப்படியே வந்தேன். இதில் அந்த பஸ் ரூட்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பொருட்காட்சி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே கார் பைக் பார்க்கிங்லாம் இருக்குது. காருக்கு 150 ரூபா வாங்குறாங்க, பைக்குக்கு 50 ரூபா வாங்குறாங்க. இதோட என்ட்ரி டிக்கெட் பெரியவங்களுக்கு 40 ரூபா, சின்னவங்களுக்கு 25 ரூபா. நீங்கள் ஸ்கேன் பண்ணி டைரெக்டாக டிக்கெட் எடுத்துக்கலாம். இல்லாட்டி இந்த பைசன் கிளீனிங் அண்ட் ஹாப்பி லிவிங்னு இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்கள் டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ நானும் டிக்கெட் எடுத்துட்டேன், 40 ரூபா. வாங்க உள்ளே போகலாம். பிஎஸ் அம்யூஸ்மெண்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் போர்டு வச்சுருக்காங்க. இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அக்கா கடையில் தான் ஃபஸ்ட்டு நம்ம பழங்கள்லாம் பார்த்தோம். அது 40 ரூபா சொன்னாங்க. அதுபோக ஃபேன்சி ஸ்டோர்ஸ் இருக்குது. அதுபோக இந்த ஷாப்பிங் மால், இதில் 20 ரூபாலேருந்து 60 ரூபா வரைக்கும் பொருட்கள்லாம் நிறையா இருந்ததுங்க. சின்ன சின்ன பொருட்கள் நிறையா இருந்தது. கடைக்குள்ளே போனேன்னா வீடியோ இன்னும் லென்த் ஆகிடுங்கிறக்காண்டி கடைகள்லாம் எடுத்துருக்கேன். அதை நான் பின்னாடி அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இது குற்றாலம் ஸ்பைசஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள குற்றாலத்தில் கிடைக்கிற எல்லாமே போட்டிருக்காங்க. அது போக உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ ரோல் இதெல்லாம் இப்போ 80 ரூபா போட்டிருந்தாங்க. அது போக வர வழியில் இன்னொருத்தர் பிடிச்சி அந்தானே மசாஜ் இது வாங்கிக்கோங்க 150 ரூபா என்னமோ சொன்னார். நான் சரியாக கேட்டுக்கல. அதுக்கப்புறம் கரும்பு ஜூஸ் கடை இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் யூஸ் பண்ணி அந்த ஜம்பிங் பேட் மாதிரி இருக்குல்ல, அதில் இருக்குது. அதுக்கப்புறம் கரும்பு ஜூஸ் இருக்குது. அப்படியே வந்தோம்னா இங்கே சுடிதார் மெட்டீரியல் ஹேண்ட்லூம்ஸ்லேருந்து பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஸ்டால் ஒன்று போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுடிதார் மெட்டீரியல் ஸ்டால்ஸ் ஒன்று இருந்தது. அதுபோக இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த கேம் விளாடுவோம்ல, நம்ம அந்த பாலை உருட்டி அதில் கவுண்ட் எவ்வளோ வருதோ அந்த கவுண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பொருள் வச்சுருப்பாங்க அந்த இது. அதுக்கப்புறம் யூனிக் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் பேக்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல மனம் வந்தது. என்னடா அதுன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி சிக்கன் பக்கோடாவாக இருக்குமோன்னு ரொம்ப ஆசையாக போனேன். ஆனால் அங்கே காலிஃப்ளவர் பக்கோடா தாங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க. காலிஃப்ளவர் பக்கோடா ஒரு பிளேட் 80 ரூபா. அதுபோக முஸ்லீம்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல அந்த ஃபர்தா, அது இங்கே சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் பெர்ஃப்யூம் ஸ்டோர் ரூம் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன் போட்டுக்கிற அந்த மசாலா விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பாக்கெட் 50 ரூபா. இந்த டப்பாவில் வச்சு அதே மசாலா 100 ரூபா. அப்புறம் வேஃபல் பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுபோக ராஜஸ்தான் பிக்கல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 20-25 பிக்கல்ஸுக்கு மேலே வச்சுருந்தாங்க. அந்த பிக்கல்ஸ்லாம் இங்கே சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுபோக பக்கத்தில் இந்த 10 ரூபாய் 20 ரூபா ஐட்டம், அதுபோக சூப்பு, மஷ்ரூம் சூப், வாழைத்தண்டு சூப், வெஜிடபிள் சூப், டொமேட்டோ சூப்ஸ், எல்லா சூப்ஸும் இங்கே சேல் பண்ணிக்கிருந்தாங்க. பக்கத்தில் ஒரு மேடம் பிஸ்கட் சேல்ஸ் பண்ணிக்கிருந்தாங்க. அதுக்கப்புறம் கும்பகோணம் டிகிரி காஃபி. அதுக்கப்புறம் ஸ்னோ வேல்டு 100 ரூபா சொன்னாங்க என்ட்ரி. அதுபோக டார்லிங் மசாலா அவங்களும் போட்டிருந்தாங்க ஸ்டால்ஸு. இந்த வேல தான் போயிருந்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு அரசு அவங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். அது போக இந்த அப்பளம் கடையில் தான் அப்பளம் போட்டுக்கிட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. டெல்லி அப்பளம், பஜ்ஜி. இது பெட்ஸ் கவர், பில்லோ கவர் அதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதுபோக மேட்டு, நம்ம டோர் மேட்டு அதெல்லாம் போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதில் ரேட் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் சீப்பாக இருந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இது ப்ளே சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா சில்ட்ரன்ஸ் ப்ளே லிஸ்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. அதோட விலை ஒரு காயின் 50 ரூபா. ஒரு பைக் ரைடுக்கு 2 காயின், காருக்கு 2 காயின், இப்படி எல்லா கேமுக்கும் ஒரு 2 காயினாக வச்சு இங்கே விளாட்றதுக்காண்டி சின்ன பிள்ளைங்களுக்கு கேம்ஸ் மாதிரி ப்ளே சிட்டி அப்படின்னு பிஎஸ் அம்யூஸ்மெண்ட் பார்க் அண்டு அவங்க தான் நடத்துகிறாங்க. இதில் நிறைய கேம்ஸ் இதெல்லாம் இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்கிறக்காண்டி பெரிய மாலெல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி இங்கே ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் வெளியே வந்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் நான் சொன்னேன்ல டெல்லி அப்பளம் 80 ரூபா. அதுக்கப்புறம் 2 பஜ்ஜி 40 ரூபா. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பொரிக்கிறதுக்காண்டி தனியாக ஒரு அப்பளம் பேக்கெட் 100 ரூபா. இந்த டிக்கெட்லாம் அங்கேயே வச்சுருந்தாங்க.
அது போக வாட்டர் கேம் மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு போட் மாதிரி வச்சு அவங்களே கையால் போட்டை ரன் பண்ணுற மாதிரி வச்சு விளாண்டுருந்தாங்க. இது வந்து 80 ரூபான்னு நினைக்கிறேன், ஒரு பர்சனுக்கு, ஒரு பிள்ளைங்களுக்கு 80 ரூபான்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க பிள்ளைங்களும். ஆனால் நிறைய என்டர்டெயின்மெண்ட், நிறைய கேம் வச்சுருந்தாங்க. இது ஃபிஷ் ஸ்பான்னு சொல்லிட்டு ஃபிஷ் ஸ்பான்னு சொல்லி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் நிறையா நமக்கு என்னென்ன நன்மைகள் தெரியும் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. இதில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் பக்கத்தில் ஒரு வீடியோ வேணும் ஓடிக்கு இருந்துச்சு. அதில் ஆன்னு கத்திக்கிட்டு வேறு இருந்தாங்க. வேண்டாம் வேண்டாம் என்னை விட்டுருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அந்த லேடியை வந்து டிவியில். அதுக்கப்புறம் பவித்ரா டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸஸ், அதாவது பேண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் லைம் சோடா, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 இதுக்கு மேலே வச்சுருந்தாங்க. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, லெமன் சோடா, அந்த இதெல்லாம். அது போக இங்கே சீப்பு, சோப்பு, அதெல்லாம் நிறைய கண்ணாடி அந்த ஐட்டம்ஸு, அது போக லேடிஸ்க்குரிய ரப்பர் பேண்ட், அந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம் நிறையா வந்து போட்டு கிட்டு வளையல், கரண்டி, எல்லாம் மினியேச்சர்ஸ், அது போக சீப்பு, சோப்பு, அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. வச்சு ஒவ்வொரு கடைக்குள்ளும் போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு பக்கெட் மாதிரி எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு போன்ற எது தேவையோ அதெல்லாம் அந்த பக்கெட்டில் போட்டு அவங்ககிட்ட கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கு ரேட்டு என்ன ரேட்டோ அந்த ரேட்டை போட்டுருவாங்க. 10 ரூபா 20 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஆனால் உள்ள அதோட தனித்தனியாக ரேட்டும் ஒட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் டாய் ஷாப்பு, ஜேஸ் டாய் ஷாப்னு சொல்லிட்டு அவங்களும் டாய் ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் திருத்தணிகை சொல்லிவிட்டு அவங்க என்ன ரெட் ஹில்ஸில், ஆலமதியில் இங்கெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி இந்த கிரேட்டஸ்ட் மேஜிக் ஷோன்னு சொல்லி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுபோக பால் கேம் அது மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பிள்ளைங்க விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஜாலியாக. அதுக்கடுத்து இந்த வளையம் போடுற கேம் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் தாவு செவலை தாவுங்கிற மாதிரி அங்கே ஒரு கேம், தாவுற கேம் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த கேமை ரொம்ப சின்ன பிள்ளைங்க ரொம்ப ரசித்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. கடைவீதி, ஏகப்பட்ட கடைவீதி போட்டிருந்தாங்க. அந்த பிரதர்ஸ் ஃபுட்வேர், அதுக்கப்புறம் அந்த குருதி பேண்ட்ஸ், அந்த மாதிரி காதியில் காட்டனில் போட்டிருந்தாங்க. எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 90s கிட்ஸ் மிட்டாய் சென்டர், அதுக்கப்புறம் அந்த ஹாரர் வந்து அறை மாதிரி நடந்துருந்துச்சு. அதாவது த்ரில்லராக நடத்துமில்ல, பேய் அறையும்பாங்கள்ல, அது வந்து 50 ரூபா ஒரு ஆளுக்கு என்ட்ரி, அதுவும் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் தனிகை, இவங்களும் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் தான். இவங்களும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல். கோமதி அம்மன் நகர்னு ஒன்று இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல். அதுபோக சுடிதார்ஸ், ஹேண்ட்பேக்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குவாலிட்டி ஐஸ்கிரீம்ஸ் கடை இருக்குது. அதே மாதிரி அங்கே ராஜஸ்தான் பார்த்தோம்னா என்ட்ரியில் அதே மாதிரி இங்கே நடுவுலேயே ஒன்று ஒரு ஷாப் போட்டிருக்காங்க, அதே ஊர்காவுக்கு. இந்த மாதிரி 20-25 ஐட்டம். அதுக்கப்புறம் புது வாழ்வு தரும் புத்தகம் சொல்லிட்டு புத்தகம் ஷாப் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கன் ஷூட்டிங் ஏரியா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம த்ரோ பால் கேம் தான் ஒரு ஆள் விளாண்டுக்கிட்டு இருந்தாப்புல. எல்லா கேமையும் அடித்தோம்னா ஒரு ப்ரைஸ் மாதிரி தராங்க போல். அதையும் மிஸ் பண்ணிட்டார், அதுவும் முடிஞ்சது. இந்த மாதிரி ஒரு 4-5 கேம் வரிசையாக வச்சுருந்தாங்க. ஃபிஷின் பவுல். அதுக்கப்புறம் வந்து இந்த அங்கே ஒரு நடுவில் பார்த்தோம்ல, அந்த பால் ட்ரேயில் போட்டு இதை கலெக்ட் பண்ணி டோட்டலில் எவ்வளோ வருதோ அந்த டோட்டல் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்குரிய ப்ரைஸ் இங்கே கொடுப்பாங்க. அது இந்த இதில் காம்போ ஆஃபராகவும் வாங்கிக்கலாம். ஒரு கேம் 50 ரூபா, 4 கேமுக்கு 200 ரூபா, 5 கேமுக்கு சம்திங் அந்த மாதிரி நிறையா இருந்தது. இந்த இதான் லக்கி மங்காத்தாடா அப்படின்னு அஜித் நீராக பாருங்க. இந்த ரோலில் தான் பாலை உருட்டி நம்ம எந்தெந்த பாலில் போடுறோமோ அந்த இதில் கடைசியாக டோட்டல் பண்ணி அதுக்குரிய என்ன ப்ரைஸோ அதை கொடுத்துருவாங்க. இங்கே ஃபில்டர் காஃபி இருக்குது. அப்புறம் விஆர் கேம்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம கீ செயின்லேயே நம்ம ஃபோட்டோஸ் போடுறது மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மகாலட்சுமி பிளாஸ்டிக்ஸில் 10 ரூபாய்க்கு ஐட்டம்ஸ்லாம் நிறையா பொருள் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பஜ்ஜி, போண்டா, இந்த வடை, பணியாரம் அந்த மாதிரி ஐட்டம்ஸு. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்ஸு. அதுக்கப்புறம் நம்ம லேடிஸ் ஐட்டம்ஸ், அதாவது ரப்பர் பேண்டு, அந்த கிச்சன் ஐட்டம்ஸ் அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் லைம் சோடா, ஸ்வீட் கார்ன், அந்த ஸ்விங் பொட்டேட்டோ, இதெல்லாம் ஒரு 3-4 ஷாப்புக்கு ஒரு 100 மீட்டருக்கு தள்ளி வச்சுருந்தாங்க. கூட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கும்போது கடையில் ஒரே கடையில் போய் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு 3-4 கடை வச்சுருந்தாங்க. நான் போனது மண்டே அந்த மாதிரி வீக் டேஸில் போனதுனால கூட்டம் அவ்வளோவா இல்லை. இதுக்கப்புறம் தான் கூட்டம் நான் போக டைம் ஆக கூட்டம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து கொலம்பஸ் அந்த ராட்டினம் பக்கத்தில் இந்த செல்ஃபி வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அந்த செல்ஃபி ஸ்டிக்ஸில் வச்சுட்டு அது ஒரு பாட்டு வேறு போட்டு விட்டு அவங்க ஆடிக்கிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு
வச்சுருந்தாங்க. இந்த இப்போ எல்லா கல்யாணங்கள்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அது மாதிரி அதுவே கவர் பண்ணுற மாதிரி. இது கொடராட்டினம். அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஜெயின் வீல். அதுக்கப்புறம் நிறையா ராட்டினங்களும் நிறையா இருந்தது. குழந்தைங்களோட வந்தீங்கன்னா நல்லா நீங்கள் நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம். இது வந்து ஃபிஷ்ஷோட ராட்டினம். இது வந்து கொடராட்டினம்னு சொன்னல, அந்த ராட்டினம். இதெல்லாம் லைட்டிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது, பார்க்க கண்ணை கவர்ந்தது. அதுவும் இல்லாமல் நீங்கள் இது ஒரு வீக் டேஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். வீக்கெண்டில் வந்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். இதோட டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து தவக்கலை ராட்டினம். இந்த தவக்கலை ராட்டினத்தில் நிறையா பிள்ளைங்க அவங்க பேரண்ட்ஸ்லாம் போனாங்க. இது கப்பன் சாசர்னு சொல்லுவோம். அந்த கப்பன் சாசர் கேம் இந்த ராட்டினம் இருந்தது. இதுவும் ஒரு ஃப்ராக் கேம் வந்து சொன்னேன்ல, அந்த இது ராட்டினம். இது ஒரு 80 ரூபா வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். 80 ரூபா ஒரு ஆளுக்கு. இதில் மேக்ஸிமம் எல்லா ரைடுக்குமே உங்களுக்கு மினிமம் 80 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் 150 வரைக்கும் வாங்குகிறாங்க. இது நீங்கள் அதாவது வீக் டேஸில் வந்தீங்க அப்படின்னா ஒரு 12 o'clock to நைட் 10 o'clock வரைக்கும் இருக்குது. அதே வீக் டேஸில் வந்தீங்க அப்படின்னா சாயங்காலம் 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்குது. இது ஒரு ட்ரெயின் மாதிரி வச்சு நடந்து ராட்டினம். இதில் சின்ன பிள்ளைங்க தான் ஏற முடியும். இதுக்கும் 80 ருபீஸ் வாங்குகிறாங்க பெர் பர்சனுக்கு. அப்படியே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ தான் இன்னொரு ராட்டினம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு போட் மாதிரி இருக்குது. அந்த ராட்டினம் வந்து இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இந்த வாரத்துலேருந்து வந்துடும் நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்னேக் மாதிரி இருக்குது, ஸ்னேக் வீல் மாதிரி. அந்த கேம் அப்படியே போயிட்டு அப்படியே ஏறி இறங்கி வர மாதிரி இருக்குது. இதுவும் ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் 120 ரூபாயோ சொன்னாங்க. இதுவும் ஜாலியாக போய்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது ஜாலியாக. அதுக்கப்புறம் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கான கேம்ஸ்லாம் இதுக்கெலாம் 80 ருபீஸ் வாங்குகிறாங்க. பலூன் கேம்ஸுன்னு சொல்லுவாங்க. அதாவது மேலே ஏறி போய் சறுக்கிட்டு வருவாங்க. பக்கத்தில் இன்னொரு கோலாம்பஸ் இருக்குது, 2 கோலாம்பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஜெயின்ட் வீல் பெருசு ஒன்று இருக்குது, சின்னது ஒன்று இருக்குது. அதனோட நிறைய ராட்டினங்கள் இருக்குது. நல்லா பொழுது போகிறதுக்கு நிறையா பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசுலேருந்து. இது வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் இந்த தீவுத்திடலில். அது இந்த வருஷம் மார்ச் 25 வரைக்கும் நடக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. இது ஒரு சீசாவில் மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த ராட்டினம், அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கிற ராட்டினம் மாதிரி அந்த ஒரு ராட்டினம் இருக்குது. ரொம்ப ஒரு ஜாலியாக போனீங்க, உங்கள் ஃபேமிலியோடு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் ராட்டினங்கள்லாம். இந்த ராட்டினத்துக்கு பேர் என்னன்னு தெரில. தாளாட்டுற மாதிரி இருக்குது, ஊஞ்சலில் இருக்கிற மாதிரி ராட்டினம். அப்படியே மேலே போகுது, கீழே வருது. அதில் ஒரு 2 பேர் கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ரேஞ்சர்னு சொல்லிட்டு ஒரு ராட்டினம் பாக்ஸில் அப்படியே கூண்டுக்குள்ளே அடைச்ச மாதிரி இருக்குது. அப்படியே மேலே கீழே சுற்றி தலைகீழே சுற்றி வருது. அப்புறம் கிளாக் வைஸாக சுற்றுது, அப்படியே ஆன்டி கிளாக் வைஸாகவும் சுற்றுது. உள்ளே வெளியேருந்து பார்க்கும்போதே நமக்கு அல்லு இல்லாமல் மாதிரி இருந்தது. அங்கேயும் உள்ளே இருக்கவங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த ராட்டினம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது 120 ருபீஸ் பெர் பர்சனுக்குன்னு சொன்னாங்க. இது நல்லா ஜாலியாக இருக்குது இந்த ராட்டினம். இது த்ரில்லாகவும் இருக்குது. இந்த ராட்டினத்துக்கு தான் போகிறதுனா கொஞ்சம் பயமாக தான் இருந்தது எனக்கே. போனால் நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நீங்களும் போய் சுற்றி பாருங்கள், ஜாலியாக இருக்கும் இந்த ராட்டினம். இதுக்கு போக இந்த கப்பன் சாசர்னு சொன்னோம்ல, அது மாதிரியே இது போட் மாதிரியே இருக்கும். இதுவும் அது கப்பன் சாசர் மாதிரி தான் இருந்தது. இதில் ஒரு 2 பேர் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கும் 120 ருபீஸ் வாங்குகிறாங்க. இந்த மாதிரி நிறையா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வெரைட்டி இருக்குது ராட்டினம். நம்ம நல்லா ஜாலியாக சுற்றலாம். சாப்பிட்றதுக்கு இது பாருங்கள், லைட்டிங்ஸ் ஜெயின் ஃபீல்டும் சூப்பராக இருக்குது. ஜெயின் ஃபீல்டில் ஒரு 10லேருந்து 15 சுற்றுறாங்க. 120 ரூபான்னு நினைக்கிறேன். 150 ரூபாய் 120 ரூபாயாக வாங்குகிறாங்க. அதுக்கும் நான் வர இப்போ கொஞ்சம் மணி 7-7:30 ஆயிடுச்சு. கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் எல்லா இடமும். நாம் ரொம்ப லாங்லேருந்து வர்றதுனால கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டோம். அதனால் ஜாலியாக தான் இருக்குது. நீங்களும் போய் சுற்றி பாருங்கள். இந்த வீக்கெண்ட்ஸில் மார்ச் 25 வரைக்கும் இது நடக்குது. இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் தினந்தோறும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறோம். நீங்கள் இது இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொலம்பஸ் ராட்டினம் போட்டுக்கிட்டு இருக்கோங்க. அது போகிற சின்ன ஜெயின் வீல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பின்னாடி இந்த ஜம்பிங் பேடில் குழந்தைங்க எல்லாம் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. இதிலே ஒரு கருத்த மச்சான் பாட்டை போட்டு அங்கே ஒரு பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தது. என்னடா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த செல்ஃபி பேடில்
ஒரு பொண்ணு வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதுதான் கருத்த மச்சான் பாட்டுக்கு இப்போ ஃபேமஸாக ஓடிக்கிட்டு கருத்த மச்சான் அந்த பாட்டுக்கு போட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தம்பியும் இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் தம்பியும் அடுத்து ஒரு பாட்டு விஜய் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருந்தார். ஜனநாயகன்லேருந்து அந்த பாட்டும் அப்படியே போட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா தான் இருக்குது. இதுக்கு 50 ரூபா வாங்குகிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய கேம்ஸஸ் வச்சுருந்தாங்க. பெரியவங்க சின்ன பிள்ளைங்க ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இது நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த பையனுக்கு கீழே குஞ்சினே ஆடிட்டு இருக்காப்புல. இது அனு கலெக்ஷன் சொல்லிட்டு அவங்கள வந்து ஃபுட்வேர்லாம் வச்சுருந்தாங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸ் 250 ருபீஸ்ன்னு போட்டிருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒவ்வொரு செருப்புக்கு தகுந்த மாதிரி ரேட் வச்சுருப்பாங்க. ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அனு கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்வேர். அதுக்கப்புறம் இந்த பாசி ஊசி கிளிப்பு நம்ம காதுக்கு சின்ன குழந்தைங்க மாட்டுறது அதெல்லாம் கடைகள்லாம் பக்கத்துலேயே இருக்குது. அதுபோக சீப்பு, அதுக்கப்புறம் நெகவெட்டி, அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் வளர்க்குறது அந்த கிஷன் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் கப்பன் சாசர் இதெல்லாம் 20-30 ரூபா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் காமாட்சி டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து ஒரு 50% ஆஃபரில் டாப்ஸு அது மாதிரி போட்டுருந்தாங்க. அப்புறம் ஃபெமினைன் நயன்தாரா அம்பாசிடர் இருக்காங்க, ஃபெமினைன் அது போட்டிருந்தாங்க. அப்புறம் மனைவி வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு அப்புறம் ஏஜி பிராண்ட் சொல்லிட்டு மவுத் ஃப்ரெஷ்னர்னு சொல்லிட்டு ஒரு 25 பொருள்கிட்ட வச்சுருந்தாங்க. மவுத் ஃப்ரெஷ்னர் அது 100 கிராம் 100 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் 100 ரூபா, 120 ரூபா, 130 ரூபா அந்த கிராம்ஸுக்கு தகுந்த மாதிரி மவுத் ஃப்ரெஷ்னர் வச்சுருந்தாங்க ஏஜி பிராண்ட்ஸில். அதுக்கப்புறம் ஒரு மொபைல் ஷாப் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸ்க்ரீன் கார்டு, அது போக பேக் கவர், கேசஸ்ஸு. இது வந்து ஃபேனு நம்ம மொபைல் சார்ஜ் போடுற இடத்துல போட்டிங்கன்னா ஃபேன் சுற்றும். அதுக்கப்புறம் நம்ம பஞ்சு மிட்டாயை வந்து சுற்றி அவர் போட்டுக்கிட்டு அண்ணே வீடியோ எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொன்னேன். சரி எடுத்துக்கப்பா அப்படின்னு சொன்னார். கோஆப்ரேட் பண்ண அந்த அண்ணனுக்கு நன்றி. இந்த பஞ்சு மிட்டாய் ப்ளஸ் பாப்கார்ன் ரெண்டுமே இந்த ஸ்டாலில் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஏஆர் கலெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஜெய்ப்பூர் பெட்ஷீட் சொன்னேன்ல, அந்த பெட்ஷீட் ஷாப்பு, அந்த ஃபர்தா வாங்குகிற ஷாப் இது. ஜெய்ப்பூர் காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுடிதார் மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது போக நம்ம தமிழ்நாடு அரசோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் ஒன்று ஸ்டார்டிங்கில் இருந்தது. அது வந்து உள்ளே நம்ம என்ட்ரி காசு கொடுத்து தான் போகணும். 20 ருபீஸ் வாங்குகிறாங்க. இதோட இந்த தீவுத்திடல் வீடியோ பார்ட் 1 முடிஞ்சது. பார்ட் 2 விரைவில் வரும். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காதவங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.